இது எதோ ஃபேக் ஐடியில் மாட்டிட்டு கதை விட்டுட்டுருக்கோ. இவங்கள மட்டும் என் அண்ணனை கட்டி வச்சுட்டா வரதட்சணை பணத்தில் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருவேன் சொந்தமாக. நீங்கள் சிவா தானே? நம்ம பேரை கரெக்டாக தெரிச்சு வச்சிருக்கா. ஒருவேளை இவ தான் எனக்காக பிறந்தவளா? யாருங்க நீங்க? வெளியே போயிட்டானா? டனக்குண்டா டனடன் டனக்குண்டா போட் போட் டனக்குண்டான் டன் 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 டன். இந்த படம் பேர் தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நம்ம சாலமான் பாப்பையா தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஓ, அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே தாங்க. ஜல்ல குட்டி thank you so much ஜல்ல குட்டி. ஏய் ஜாலி ஜாலி. சத்யா சத்யா, எங்க இவளை ஆளை காணோம்? எங்க போயிட்டா இவா? சத்யா, என்ன நீ இங்கே உட்காந்துருக்குற? காலேஜுக்கு போலையா நீ இன்னும்? அப்புறம் இது புது ஏரியா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும், சரியா? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். டென்ஷன் ஆகாமல் ஆன்சர் சொல்லு. சொல்லுமா. அப்பாவை ஏமா இன்னும் காட்ட மாட்டேங்கிற? இவ்வளோ வருஷம் ஆகியும் அப்பாவை நான் இன்னும் பார்த்ததே இல்லையே. அப்பா உயிரோட இருக்காரா இல்லையா? அவர் ஃபோட்டோவாச்சும் எனக்கு காட்டுங்க ப்ளீஸ்மா. அம்மா, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. எல்லாரும் அவங்க அப்பா கூட எடுத்த ஃபோட்டோவை ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தான் எங்கள் அப்பா யாருன்னே தெரியாது. உங்க அப்பா ஒரு கெட்டவன், சுயநலவாதி. அது மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். நல்ல நாள் அதுவுமா அவனை பற்றி பேசாத. அம்மா, அவர் கெட்டவராகவே இருந்துட்டு போட்டோம். ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு காட்டுங்கம்மா. போட்டா தானே, நேரம் வரப்ப காமிக்கிறேன். இப்போ நீ கிளம்பு. பாய்மா. பை பை. அம்மா, என் டிஃபன் ராகு 8வது இடத்துல இருக்கு. நம்ம பையனுக்கு இந்த பொண்ணு செட் ஆகுமா? ஏண்டா மகனே, அந்த இருமல் சிறப்பை கொஞ்சம் எடுத்து கொடுறா. அட ஏன்பா நீ வேற. பையனுக்கு கல்யாணம் பண்ணும், பொண்ணு ஜாதகம் வேற சரியில்லை. கொஞ்ச நேரம் இருமிட்டு அப்புறம் சாப்பிடுவோம் ஜாலியா. ஏதோ சரக்கடிக்க கூப்பிட்ட மாதிரியே பேசுறானே. உங்க தாத்தா எங்கடா? இப்ப குளிச்சுட்டு வரேன்ட்டு போனார்ப்பா. இந்த கண்ணாடியை கொஞ்சம் மாத்தணும். அந்த ஆளி இன்னுமாடா குளிக்கிறான்? அதிகமா இருமாதப்பா, வீச பறக்குது பாரு. ஹைடா பிரண்டி. ஹைடா மவனே. எங்கேயா கிளம்பிட்ட? அவசரமே இல்லாத ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு. ஸோ நான் அவசரமா போய் ஆகணும். தாத்தா, என்ன வெள்ளை முடி முளைச்சிச்சா? உன்னோட கண்ணாடி மாத்துன்னு நினைக்கிறேன்டா பேராண்டி. கண்ணோட சேர்த்து கண்ணாடி மங்களா போயிடுச்சு போல. தாத்தாக்கு வெள்ளை முடி முளைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் வாங்குறதான் சொல்லுவேன், சரியா? சரி தாத்தா, சரி. யோ, வீட்டை விட்டு வெளியே போன அவ்வளோதான். அவ்வளோதான்யா, அவ்வளோதான். ஐயோ, சாரி மைசன், நான் ஓகே சொல்லணும்னா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கா. நான் போய் அவளை காப்பாற்றணும். உன்னோட நொறுக்கு நீலாம் பக்கத்தில் வச்சுட்டு போகிறேன். டைமுக்கு சாப்பிட்டு. அப்புறம்டா மவனே, உன் பல் செட்டு பாத்ரூமில் பார்த்தேன், மறக்காம எடுத்து மாட்டிக்க. ஏன் சொல்கிறேன்னா, வயசாகிடுச்சு ஞாபகம் மருதி அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மறந்துட்டேன். வட்டா போகாதையா, போகாதையா, போகாதையா. கனவா? என்ன காலங்காத்தாலே இவ்வளோ கன்றாவியான கனவு வருது? யோ, என்னப்பா? கிளம்பியா? எங்க? ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டலுக்கு இப்படியே வா. நல்லா தான் இருக்கு, வா. டாக்டர் தான் 10 நாள் கழிச்சு வர சொன்னார்லப்பா. 10 நாள் ஆயிடுச்சாமா, கிளம்பு. எது அவருக்கு ஆயிடுச்சா? ஏப்பா 10 நாள் இன்னும் ஆகலையாப்பா?
அவர் ஜாதகப்படி அவருக்கு இன்னைக்கு 10வது நாளாம். வா போகலாம். அப்படியா? எந்த ஜோசியர்கிட்ட போனார் இவர்? அப்படியே உனக்கும் ஜாதகத்தை பார்க்க சொல்லணும். என்னம்மா பண்ணுற? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டாடி. தேங்க்ஸ்மா. அப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தால் நான் சொல்கிற ஃபோட்டோ வை. அட போப்பா நீ வேற. சரிம்மா, ஒரு நல்ல நாள் பார்த்து வை. சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அனுப்பணும்ல. ஏன் நீ சாக போறியா? ஏய் லூசு, என்னடா பேசிட்டு இருக்க? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேடா. ஏய். உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏன் கல்யாணத்தை பற்றியா பேசுறீங்க? அப்போ பேசுங்க. ஏய் உனக்கு நிஜமாவே ஓகே தானடா? அப்புறம் கண்ணு சேரல மூக்கு சேரல சொல்லக்கூடாது சரியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க. வேண்டானா விடவா போறீங்க? என்னமோ பண்ணுங்க. அப்பா நம்ம ஸ்ட்ராங்கா இறங்கிடலாம்ப்பா. ஆமாம் ஓகே சொல்லிட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணு ஃபோட்டோ நேத்தானப்பா வந்துட்டு போனாங்க. உடனே ஃபோட்டோ கேட்டால் தப்பா நினைக்க மாட்டாங்களா? நேற்று தான் வந்துட்டு போனாங்களா? டேய் தூரமா போயிடாத, என் ஃப்ரெண்டு வராங்க, அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓ அவ்வளோ மாதம் வந்துருச்சா மேட? வாங்கலாம். ஐயோ சாரிங்க. இட்ஸ் ஓகேங்க. சாரிங்க. சரிங்க. யார் இந்த அக்கா? ஓ அவங்க தான் என் மாமியாரா? சே, அவங்க கிளம்புற நேரத்தில் நான் வந்துட்டேனே. மாடு எவ்வளவோ சொன்னா வாடான்னு, என் தங்கத்தை போய் புரிஞ்சுக்காம போயிட்டேனே. மாடு, நீ என் தங்கச்சியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னடா? மாலு, உன் கல்யாணத்துக்கு இந்த அண்ணனால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை வந்தாலும் இந்த அழகான காதுக்கு ஒரு 2 கிராம்லையாவது வெள்ளியில மோதிரம் எடுத்து போடுவேன். சந்தோஷமா? அப்போ நீ கண்டிப்பாக அதான் போடுவ. என் கல்யாணத்துக்கு என் புருஷன் பார்த்துப்பா, நீ போ கொஞ்சம் பேசாம. யோ கிளம்பியா? காந்துக்குவோம். ஓகே டாக்டர், என்னால் முடியல டாக்டர். எங்கள் அப்பாவால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனேன். இன்னைக்கு நீங்கள் லீவுன்னு சொன்னாங்க. சிவா, நான் தான் 10 டேஸ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னல. உங்கள் அப்பாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானே கூப்பிட்றேன். பாய். டாக்டர், என்னப்பா என்னாச்சு? கை கலந்து முட்டாய். நீ இங்கே இரு, நான் ஆட்டோ ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தேன். ஏப்பா ஒரு 10 ரூபா மட்டும் கொடுத்துருப்பாப்பா. 10 ரூபாயா? 10 ரூபா தானப்பா கேட்டேன். ஏதோ 10 லட்சம் கேட்ட மாதிரி வாய பழக்கிற. அங்கே பாருப்பா, பிச்சைக்காரன் சட்டையெல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கான்ப்பா. நம்மளால முடிஞ்ச புண்ணியம் தான் செய்வோமே. காலையிலேருந்து புள்ள சாப்பிட்டானே தெரியல. ப்ளீஸ்ப்பா. ஐயோ மறைக்கிறானே. சரிப்பா போ, நீ போய் குழுன்னு இருக்கு ஏசி ஆட்டோவை பார்த்து புக் பண்ணிட்டு போ. அந்த நாய் செத்துட்டு போறான், நமக்கு என்ன? போ. கிறுக்க மாதிரியே பேசி மண்டையை கழுவிடு. மிளகு அரெஸ்டண்டா. தா தேங்க்ஸ்ப்பா. அவன் முன்னியும் உனக்கு தான். என் மாமியார் மாதிரி இருக்கு. அட அவங்களே தான். இது மாலத்தியோட அப்பா வச்சு, என் மாமனார் இல்ல. இங்க என்ன பண்றாரு? முதல்ல அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேசுவோம். ஃபர்ஸ்ட் அங்கிளோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், அப்புறமா பேசுறேன். ஏய் ஓடாத நில்லு. அதானே பார்த்தேன். அத்தையோட காசு கீழே விழுந்துருச்சு போல இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சிருக்காங்க. என்ன இவரு சரியான கஞ்சனா இருப்பார் போலயே. கீழே இருக்கிற காசு எடுக்க பார்க்கறாரு. என்ன இந்த பக்கம்? இல்லை, ஒரு சின்ன வேலையாக வந்தோம். அவரும் வந்திருக்காரா? அவரா? ஓ, நம்ம டேடியை கேட்குறாங்களா? 2 பேரும் தான் வந்திருக்கோம். நேற்று நீங்கள் யாருன்னு தெரியாமே பேசாமல் போயிட்டேன். சாரி. ஹாய். ஹாய் ரேஷ்மா. ஐயோ மாமா முன்னாடி தப்பு. பக்கத்தில் போய் பேசலாமா? வேணாம், சின்ன சிறுசுங்க, தனியாக பேசிட்டோம். இன்னைக்கு தான் எனக்கே விஷயம் தெரியும். நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்ககிட்ட பேச முடியாமல் போச்சு. ஆமாம்மா, நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எப்படி உடனே ஓகே பண்ணீங்க? மாலு ஏதோ ஃபோட்டோ காட்டினாலா? ஃபோட்டோவில் எதுக்குங்க? நேற்றும் பார்த்தேன், இன்னைக்கும் பார்க்குறேன். வேற என்ன வேணும்? ஐயோ
ஆன்ட்டியே என்ன இவ்வளோ லைக் பண்ணுறாங்கன்னா அவங்க பொண்ணு இன்னைக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போகிறா. நீங்களாம் பார்த்துட்டீங்க, நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க. சரி, அதனால என்ன, இப்போ ஃபோட்டோ தரீங்களா? ஃபோட்டோவில் எதுக்குங்க, அதான் லைவாகவே நிற்கிறேனே. ஒருவேளை பொண்ணு அவங்கள மாதிரியே இருப்பான்னு சொல்ல வராங்களோ. இருந்தாலும் நான் ஃபோட்டோ பார்க்க வேணாமா? என்ன இது, குத்துக்கல்லாட்ட இவர் மாதிரி தான் நிற்கிறேன், திரும்ப திரும்ப ஃபோட்டோவே கேட்குறாரு. ஒருவேளை அவங்க சொந்தக்காரருக்கெல்லாம் காட்டுறக்கா இருக்குமோ? என்ன தரீங்களா? ஃபேஷியல் போட்டு மேக்கப் பண்ணி ஒரு அழகான ஃபோட்டோவை மாலத்திக்கிட்ட கொடுத்து விட்றேன். அதானே பார்த்தேன், பொண்ணுங்க இன்னைக்கு ஒரிஜினல் மூஞ்சை காட்டியிருக்கீங்க. சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம். மறக்காமல் அவகிட்ட ஃபோட்டோ கொடுத்து விடுங்க. கண்டிப்பா. பாய்ங்க. என்னை இப்பயே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் செத்து. சொன்னா கேட்கணும், அடம்பிடிக்க கூடாது. இப்பவே எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? கல்யாணம் பண்ண போறியா? யார்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்க? அது வந்துப்பா, உன் கல்யாணம் பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லுது. அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல என் புச்சுக்கிட்ட. அப்படியா? யோ டேடி, நானும் ஒரே ஒரு வாட்டி பேசிக்கிறேன்யா, குடியா. என்னப்பா இப்படி பேசிட்ட? கண்ணத்துல போடு. ஏயா? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட பேசணுன்ற பொண்ணு வீட்டுக்காரன் யாரும் பார்க்கல. அங்க பாரு, அங்க ஒருத்த பொண்ணு வீட்டுக்கார மாதிரி இருக்கான் பாரு. அப்பா அப்படி சமாளிச்சிட்டா சாமி. நல்ல வேலை, கிரேட் எஸ்கேப். இவதான் எனக்காக பிறந்தவளா? அதிசயமா துணி துவச்சிக்கிட்டு இருக்க? ஏப்பா, நீ தான் அதிசயமா பல்லு விளக்கிட்டு இருக்க. நான் எதாவது கேட்டனா? யோ இல்லப்பா, வருஷத்துல ஒரு நாளாச்சும் என் துணி துவச்சு போடணும்னு ஆசை, அதான் துவச்சிட்டு இருக்கேன். அப்ப மாச கணக்கா துவைக்காம தான் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஏப்பா, வருஷத்துல ஒரு நாளாச்சும் என் துணியை நானே துவச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன். மாலை எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டே இருப்பா. இதுவே உங்களுக்கு ஒரு சித்தி இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படணுமா என்ன? என்னப்பா சொல்ற? என்னப்பா, என்ன யோசிக்கிற? இல்ல டிச்சில துப்பலாமா இல்ல உன் மூஞ்சில துப்பலாமான்னு யோசிக்கிறேன். டிச்சிலே துப்பிடு, ரெண்டும் ஒண்ணுதான். ஏப்பா, இந்த 90 சைஸ் சட்டி யாருன்னு பார்த்து சொல்லுப்பா. உன்னோடதா? ஏப்பா சொல்லுப்பா, உன்னோடதாப்பா. ஏப்பா இங்க பாருப்பா. ஏப்பா இங்க திரும்புப்பா. ஏப்பா இங்க கூப்பிட்டே இருக்கல, இங்க பாருப்பா. பா சொல்லுப்பா. ஏங்க உங்கள் பையன் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் கண்டுக்கலன்னா பெரியவனானதுக்கப்புறம் அவன் கண்டுக்க மாட்டான், பார்த்துக்குங்க, சொல்லிவிட்டேன். ஆமாம். யோ, இந்த ஆள் என் பையனும் உன்கிட்ட சொன்னானா? பின்ன இல்லையானே, நான் உனக்கு அண்ணனாயா? எல்லாம் ஒரு மரியாதை தாங்க. பேசாம ஓடி போயிரு, நான் சரியான வெறி பிடிச்ச நாய், அப்புறம் கடிச்சு வச்சிருவேன். இந்த உலகத்தில் மரியாதை கூட மரியாதை இல்லாமல் போச்சு. சே போங்கண்ணே, நான் கோச்சிட்டு போகிறேன். பா, இது வந்து ஒரு பேப்பர் கிழிச்சுக்கிட்டுமா? எதுக்கியா? காது கூடையப்பா. கிழிச்சிக்கிறேன். ஏங்க மேலே ராக்கெட்டு. ஏங்க மண்டையில் ராக்கெட்டுங்க. ஏங்க உங்கள் மண்டையில் ராக்கெட்டுங்க. கொடுங்க பா. எவ்வளோ பெரிய ராக்கெட்டு, மண்டைக்கு எதுவும் பெருசாக அடிபடலையே. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல, இது பட்டு என் மண்டையில் அடிப்பட போகுதா? ஒரு வேளை பட்டிருந்தா உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா உங்கள் அம்மா அப்பா கேட்டாங்க பதில் சொல்கிறது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க. 2 பொண்ணுங்க அழகாக வந்துடக்கூடாதே.
பசங்க அழகாக வந்தால் பார்க்க மாட்டிங்களா? அழகான பசங்க வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம். வாடி. ஏய், இங்க என்னடி பண்ற? நான் இன்னைக்கு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் டி. ஏய் சூப்பர் ரீ, உடனே போய் பண்ணு. என்னப்பா ஜோசியக்கார் வரனாரு, இன்னும் ஆளை காணோம். ஹே, நம்ம குயின்னு வேற லெவலாக சைட் அடிக்கிறாளே. சே, அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோமே. இப்போ மட்டும் என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று சொல்லி கல்யாண டாப்பிக்கை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜிலேபி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? ஒரு முடிவுக்கு வர வேணாம். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கண்ணாலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஒன்று ஆசைப்பட்டோன்னா உடனே அதை எக்ஸ்போஸ் பண்ணிடணும். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, வீட்டில் எல்லோரும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அங்கே எல்லாம் என்னோடய முடிவு தான். நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் தான் கேட்பாங்க. உங்கள் முடிவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வீட்டில் பேசுகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வெக்கமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணா என் கண்ணை முடிக்கிறேன். ஐயோ, என்னையே வெக்கப்பட வைக்கிறாளே. என்னங்க, எவ்வளோ நேரங்க இப்படியே இருக்கிறது? டக்குன்னு சொல்லுங்க. ஏங்க, எங்க ஆளை காணோம்? ஐயோ, இந்த பொண்ணு வேற அவசரப்பட்டு நம்ம பக்கத்துல வந்து நிக்குதே. இவன் என்ன அங்கே போய் நிற்கிறா? செத்தேன். ஐயோ, Congratulations. I love you. ஏய், என்ன சத்யா லைட்டை போட்டுட்டு இருக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்கிற? மா, யார்மா இவரு? அன்னைக்கு இந்த ஃபோட்டோ பார்த்து தானே அழுதுட்டு இருந்தீங்க. சொல்லுங்கம்மா, யார்மா இவரு? சொல்லுமா, யார்மா இவரு? இவர் தான் உங்க அப்பா. இவ்வளோ நாளாக உங்க அப்பா போட்டா கேட்டுட்டு இருந்தியே, இவரு தான். ஏய் சத்யா, ஏண்டி அழுகிற? என்னாச்சு? ஏய், என்னடி, எதுக்கு